ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு டாப் 5 ஐடி ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். முதலாவதா பார்க்குறது டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ். இவங்க நம்பர் 1 ஐடி கம்பெனி இன் இந்தியா. ஓவர் 50 இயர்ஸா அவங்களுக்கு பிசினஸ் இருக்கு. லார்ஜஸ்ட் பிசினஸ் இன்ஜினியரிங் அண்ட் சர்வீஸ் சொல்யூஷன், டெக்னாலஜி சொல்யூஷன் ப்ரொவைட் பண்றாங்க. மார்க்கெட் கேபிட்டல் 12 லட்சம் கோடி இருக்கு. கரண்ட் பிரைஸா ரூ. 3445 இருக்கு. 52 வீக் ஹை ரூ. 4592லேருந்து கிட்டத்தட்ட ஒரு ரூ. 1000 கம்மியா தான் இப்போதைக்கு அ சேல் ஆயிட்டுருக்கு. இதில பார்த்தீங்கன்னா, டிவிடெண்ட் யீல்டா 1.60% குடுக்குறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 52.4%. ROCE 64.6. இப்போ பார்த்தீங்கன்னா, நல்லா இறக்கம் குடுத்து பிரேக் அவுட் ஆயி ஏற ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரியான ஸ்டாக்லாம் பிரைஸ பத்தி யோசிக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா பை அண்ட் டிப் ஸ்ட்ராட்டஜில தான் அக்யூமுலேட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ரூ. 3800 ரேஞ்சுல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் ரூ. 3200 ரேஞ்சுல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. அ எப்பவுமே சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வரும்போது 1, 2 குவான்டிட்டியா வாங்கி ஆட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, லாங் டெர்ம்ல உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 3 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 50.3% இருக்கு. ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட் 83.3% குடுக்குறாங்க. குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ்ல இவங்களுக்கு சேல்ஸ் 50,000 கோடியிலேருந்து 64,000 கோடி பக்கம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 9,000 கோடியிலேருந்து 12,000 கோடி வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட்ல நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, 19,000 கோடியிலேருந்து 48,000 கோடி வரைக்கும் போயிருக்கு. இதுக்கு காரணம் இவங்களுக்கு தொடர்ந்து ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கிறது தான். இது ஒரு நல்ல விஷயம் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ல ப்ரமோட்டர்ஸ் கிட்டக்க நியர்லி 71% இருக்கு. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் 12% ஹோல்ட் பண்றாங்க. டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ்ட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு 11%. அப்புறம் நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் 21 லேக்ஸ் பக்கம் மெயின்டெயின் ஆயிட்டு இருக்கு. இது ஒரு நல்ல ஷேரு. லாங் டெர்ம்க்கு ஏத்த ஷேரு. குரோத்தும் இருக்கும். அதே சமயத்தில டிவிடெண்டும் கிடைக்கும். அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா, டாடா கன்சல்டன்சி சர்வீசஸோட டிவிடெண்ட்ஸ் ஹிஸ்டரி. ஆ மெயினா ரீசென்ட்டா குடுத்த ஜனவரில குடுத்த ஸ்பெஷல் டிவிடெண்ட்டே பார்த்தீங்கன்னா, ரூ. 66 குடுத்துருக்காங்க. 2024ல மல்டிபிள் டைம்ஸ் டிவிடெண்ட் குடுத்துருக்காங்க. ₹10 3 டைம்ஸ் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ₹28 குடுத்துருக்காங்க. ₹18 ₹9 இது மாரி அ கன்சிஸ்டன்ட்டா டிவிடெண்டும் கிடைக்குது. உங்களுக்கு அ பை அண்ட் டிப் ஸ்ட்ராட்டஜில அக்யூமுலேட் பண்ணும்போது, குரோத் இருக்கும்போது உங்களுக்கு அதுலேருந்து வர ப்ராஃபிட்டும் உங்களுக்கு நல்ல பெனிஃபிஷியல் தான். அதுக்கப்புறம் இன்ஃபோசிஸ் லிமிடெட். இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேஜரா ஆம் 2ண்ட் லார்ஜஸ்ட் ஐடி கம்பெனி. 2ண்ட் லார்ஜஸ்ட் ஐடி கம்பெனி இன்ஃபோசிஸ் தான். இன்ஃபோசிஸ் கன்சல்டிங், டெக்னாலஜி, அவுட்சோர்சிங் ப்ரொவைட் பண்றாங்க. மார்க்கெட் கேபிட்டல் 6,25,000 கோடி. கரண்ட் பிரைஸ் 1,507. ஆம் ஸ்டாக்கோட பி 23.6 இருக்கு. டிவிடெண்ட் யீல்டா 2.85% தராங்க. ROC 37.5% இருக்கு. ROE 28.8% இருக்கு. கம்பெனி ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ கம்பெனி. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 3 இயர்ஸ்ல 30% குடுத்துருக்காங்க. ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட் 65.9% இருக்கு. குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ்ல சேல்ஸ் 32,000 கோடியிலேருந்து 40,000 கோடி பக்கம் இருக்கு. நெட் ப்ராஃபிட் 5,000 கோடியிலேருந்து 7,000 கோடி பக்கம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட்ல நெட் ப்ராஃபிட் 10,000 கோடியிலேருந்து 26,000 கோடி பக்கம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஷேர் ஹோல்டிங்ல ப்ரமோட்டர்ஸ்ட்ட 14% இருக்கு. பப்ளிக் கிட்டக்க உங்களுக்கு ஆம் 13% இருக்கு. அதுக்கப்புறம் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்ட்மென்ட்ல 32% இருக்கு. நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் 25 லேக்ஸ் பக்கம் மெயின்டெயின் ஆயிட்டு இருக்கு. இன்ஃபோசிஸோட டிவிடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த வருஷமே ₹22 குடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயர் 3 டைம்ஸ் டிவிடெண்ட் குடுத்துருக்காங்க. 21 அப்புறம் ₹20 அப்புறம் ₹8 இந்த மாரி குடுத்துருக்காங்க. கன்சிஸ்டன்ட்டா டிவிடெண்ட் குடுத்துட்டு இருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல கம்பெனி. நெறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. 3வது ஐடி கம்பெனி HCL டெக்னாலஜிஸ் 3 லார்ஜஸ்ட் ஐடி கம்பெனி. இவங்களுக்கும் நெறைய பிசினஸ் இருக்கு. 46 கண்ட்ரீஸ்ல இருக்காங்க. மார்க்கெட் கேபிட்டல் 4 லட்சம் கோடி இருக்கு. கரண்ட் பிரைஸ் ரூ. 1,576. ஸ்டாக்கோட பிஇ 24.6 இருக்கு. டிவிடெண்ட் யீல்டா 3.43% குடுக்குறாங்க. இவங்களும் கன்சிஸ்டன்ட்டா டிவிடெண்ட் குடுக்குறவங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 25.2% இருக்கு. இதோட பிரைஸும் நல்லா இறக்கம் குடுத்துட்டு இப்ப தான் ஏற ஆரம்பிச்சிருக்கு. இந்த பிரைஸ்லயும் வாங்கலாம். இறங்கும்போது வாங்கி அக்யூமுலேட் பண்ணீங்கன்னா, ரிவர்சல் எடுக்கும்போது ரூ. 2,000 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ கம்பெனி.
ஆ குட் டிவிடெண்ட் யீல்ட் 3.43%. ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட் 90% குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ்ல சேல்ஸ் வந்து 22,000 கோடியிலேருந்து 30,000 கோடி பக்கம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 3,000 கோடியிலேருந்து 4,000 கோடி பக்கம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட்ல நெட் ப்ராஃபிட் 6,000 கோடியிலேருந்து டபுள் அப்புறம் ஆல்மோஸ்ட் ட்ரிபிள் ஆயிட்டு 17,000 க்ரோர்ஸ் வரைக்கும் போயிருக்கு. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ல நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து 9,95,000லேருந்து அ இப்போ 8,80,000 பேர் பக்கம் மெயின்டெயின் ஆயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் 9,00,000 பக்கம் மெயின்டெயின் ஆயிட்டுருக்கு. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து 19% மெயின்டெயின் ஆயிட்டுருக்கு. இதுவும் ஒரு கன்சிஸ்டன்ட்டா லாங் டெர்ம்க்கு ஏத்த ஷேர் தான். அதுக்கு அடுத்ததா வந்து ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸோட டிவிடெண்ட் ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டன்ட்டா இருக்கு. இந்த இயர்லயே வந்து பார்த்தீங்கன்னா, 2 டைம்ஸ் ₹18க்கு டிவிடெண்ட் குடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ₹12 அதுக்கப்புறம் ₹18 அதுக்கப்புறம் ₹12 டிவிடெண்ட் குடுத்துருக்காங்க. பிரைஸ் இறங்க இறங்க வந்து முடிஞ்ச குவான்டிட்டீஸ் வாங்கி அக்யூமுலேட் பண்ணுங்க. ஆ விப்ரோ 4த் ஷேர். ஆ இது வந்து 4த் லார்ஜஸ்ட் இந்தியன் ஐடி கம்பெனி. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 2,54,000 கோடி. கரண்ட் பிரைஸ் வந்து ரூ. 243. ஸ்டாக்கோட பிஇ வந்து 19.4. இதோட டிவிடெண்ட் யீல்டா 2.47% குடுக்குறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 16.7% இருக்கு. இதுவும் ஃப ஒரு ரூ. 320 பக்கம் போயிட்டு நல்ல இறக்கத்துல கிடைக்குது. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இப்பயும் வாங்கலாம். முடிஞ்ச குவான்டிட்டி அதுக்கப்புறம் இறங்கும்போதும் வாங்கி அக்யூமுலேட் பண்ணலாம். ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட் 19% குடுக்குறாங்க. குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ்ல நெட் ப்ராஃபிட் வந்து இவங்களுக்கு வந்து 3,500 கோடி பக்கம் மெயின்டெயின் பண்றாங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல நெட் ப்ராஃபிட் வந்து ஆ 13,000 கோடி. 7,900 கோடியிலேருந்து 13,000 கோடி டபுளா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ல ப்ரமோட்டர்ஸ் கிட்ட 73% கிட்ட மெயின்டெயின் ஆகுது. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட 8% மெயின்டெயின் பண்றாங்க. நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து 24,00,000 பேர் இருக்காங்க. விப்ரோவோட டிவிடெண்ட் ஹிஸ்டரில இந்த வருஷம் வந்து ரூ. 6 குடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயர்ல வந்து ₹1 அது மாரி இருக்கு. பாஸ்ட் ஹிஸ்டரிலயும் கன்சிஸ்டன்ட்டா டிவிடெண்ட் குடுக்குறவங்க தான். 5த் ஐடி கம்பெனி வந்து டெக் மஹிந்திரா. டெக் மஹிந்திரா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களும் வந்து வைடஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் இண்டஸ்ட்ரி பிசினஸ் சொல்யூஷன் குடுக்குறவங்க. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 1,46,000 கோடி இருக்கு. கரண்ட் பிரைஸ் ரூ. 1,496. 52 வீக் ஹை 1,800லேருந்து ரூ. 400 கம்மியா சேல் ஆகுது. இப்போ ஸ்டாக்கோட பிஇ வந்து 34.5 இருக்கு. டிவிடெண்ட் யீல்டா 2.67% குடுக்குறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 15.7% இருக்கு. இதோட பிரைஸும் நல்லா ஏற்றம் குடுத்து ரூ. 1,800 போயிட்டு நல்ல இறக்கம் குடுத்துட்டு, இப்போ பிரேக் அவுட் ஆகி ரிவர்சல் எடுத்து ஏற ஆரம்பிச்சிருக்கு. இந்த பிரைஸ்லயும் கன்சிடர் பண்ணலாம். இன்னும் இறங்குனாலும் கன்சிடர் பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ கம்பெனி. ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட் 111% குடுக்குறாங்க. டெப்டார்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ்ல நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 1,100 கோடி பக்கம் மெயின்டெயின் ஆகுது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல நெட் ப்ராஃபிட் வந்து 4,200 கோடி பக்கம் மெயின்டெயின் ஆகுது. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ல உங்களுக்கு வந்து ப்ரமோட்டர்ஸ் கிட்டக்க 35% இருக்கு. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் கிட்டக்க 22% இருக்கு. நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து நியர்லி 7,61,000 பக்கம் மெயின்டெயின் ஆயிட்டிருக்கு. இதோட டிவிடெண்ட் ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர்ல ₹15 குடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் ₹28 2 டைம்ஸ் டிவிடெண்ட் குடுத்துருக்காங்க. 2023லயும் கன்சிஸ்டன்ட்டா டிவிடெண்ட் குடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து லாங் டெர்ம்க்கு ஏத்த ஸ்டாக்கு. அதே மாரி உங்களுக்கு டிவிடெண்ட்டும் கிடைக்கும். ஆம் இந்த ஐடி ஸ்டாக்ஸ உங்களோட போர்ட்ஃபோலியோல ஓன் அனலைசிஸ் பண்ணிட்டு கன்சிடர் பண்ணுங்க. அதே மாரி உங்களோட இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசரையும் அ டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க கன்சிடர் பண்ணலாம். இது என்னோட சைட்லேருந்து நான் சொல்ற இன்ஃபர்மேஷன் தான். இது ஏதோ ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனோ எதுவோ கிடையாது. ஐ அம் நாட் அ செபி ரிஜிஸ்டர்ட் பெர்சன். உங்களோட ஓன் அனாலிசிஸ் பண்ணிட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க. என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்க. எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆனாங்கன்னா, எனக்கும் கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டா இருக்கும். இத மாரி வந்து நல்ல நல்ல வீடியோஸ் வந்து போட முடியும். உங்களோட இன்வெஸ்ட்மென்ட் ஜர்னிய வந்து தொடர்ந்து பண்ணுங்க. லைஃப்ல வந்து சம்பாதிக்கிறோம், செலவு பண்றோம். பட் வந்து இன்வெஸ்ட்மென்ட்ங்கிறது கண்டிப்பா வந்து பண்ண கூடியது தான். தொடர்ந்து பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து லைஃப்ல வந்து ஃப்யூச்சர் கோல்லாம் அச்சீவ் பண்ண முடியும். கிட்ஸோட எஜுகேஷன், யாரோட மேரேஜ், அவங்களோட மேரேஜ் எல்லாம் வந்து அச்சீவ் பண்றது ஈஸியா இருக்கும். தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க, சேவ் பண்ணுங்க. லைஃப்ல வந்து பாசிட்டிவா இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தொடர்ந்து என்னோட எல்லா வீடியோஸும் பாருங்க. தேங்க் யூ.